வணக்கம் இசை உறவுகளே. நாம் இன்றைய பதிவில் காண இருப்பது நேஷ்னல் ஜப்பான் நிறுவனம் வெளியிட்டுள்ள ஒரு பழைய மாடல் டேப் ரெக்கார்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னாக்கா ரீல் டு ரீல் பிளேயர்னுவாங்க, அடுத்து ஸ்பூல் பிளேயர் அந்த மாதிரி. இது ஆக்சுவலாக இது ஒரு டேப் ரெக்கார்டர் தான். இப்போ நம்ம பயன்படுத்துகிற டேப் ரெக்கார்டருக்கு முன்னோடி இவர். இது பார்த்தீங்கன்னாக்கா இதில் பாருங்கள், இது வந்து 5 இன்ச்சு ரீல் உள்ள டேப். இதில் வந்து இது ப்ளே ஆகும். நம்ம சாங்ஸ் போட்டுக்கொண்டு தான். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஹெட்டெல்லாம் இருக்கும். அதை பற்றி நான் அப்புறம் உங்களுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னாக்கா மாடல் நம்பர் நேஷ்னல் RQ 504S அப்படிங்கிறதாகும். இது வந்து மொத்தம் இதில் வந்து 4 ட்ராக் வரும். மாடல் மேலேயே போட்டிருப்பாங்க பாருங்கள், நேஷ்னல் 4 ட்ராக் சாலிட் ஸ்டேட்டு டேப் ரெக்கார்டர். இதுதான் என்னுடைய பேர். இது எப்படி பார்த்தீங்கன்னாக்கா இதில் பேட்டரி லெவல் மீட்ரு வந்துடும். இது வால்யூம் கண்ட்ரோலு, இது ஃபாஸ்ட்டு ஃபார்வேர்டு, இது ரெக்கார்டு. இது வந்துனாக்கா ப்ளே, ஸ்டாப்பு, ஃபார்வேர்டு, ரிவைண்ட் எல்லாம் இதில் வந்துடும். இதில் ஸ்பீக்கர் வந்துடும். இதுக்கு ஒரு அருமையான மூடி. அதேமாதிரி இது நம்ம வந்து வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுக்காக முன்னால் வந்து இந்த நேஷ்னலுடைய லோகோ இருக்குது. இது நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுக்காக அது பாருங்கள் ஒரு கைப்பிடி சைடில் இருக்குது. பார்க்குறவங்க உங்களுக்கு இந்த இருக்குது பாருங்கள், இந்த கைப்பிடி. இது நம்ம வெளியே எடுத்துகிட்டு போது இதை பயன்படுத்திக்கலாம். இது வந்து AC 110 மற்றும் 230 வோல்ட்டில் இயங்கக்கூடிய ஒரு செட்டு. இது ரொம்ப பழசு. நம்ம ஒரு 1930-40 அந்த வாக்கில் வந்த செட்டுன்னு வச்சுக்கலாம். இது இதில் பார்த்தீங்கன்னாக்கா நான் சொல்ல வந்தது, இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேப்புடைய ஸ்பீடு ஒன்று போட்டுருக்காங்க பாருங்கள். 1/7/8, இந்த பக்கம் 3/34, 9.5, 4.8. இது ஒரு டேப் ஸ்பீடு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ட்ராக் இருக்கும். இந்த 4 ட்ராக்குக்காக 1, 2 அண்டு 2, 4 இதில் வந்துடும். அதேமாதிரி இது ஸ்பீடு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், டேப்புடைய ஸ்பீடை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஃபெசிலிட்டி உள்ள செட்டுன்னு வச்சுக்கலாம். இது அந்த நம்ம டேப் ரெக்கார்டுக்கு முன்னால் இதை தான் வந்து மக்கள் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா இது அப்படியே நம்ம ஒரு சைடு வியூ வந்துட்டு அப்புறம் இதை பற்றி நம்ம டீட்டெயில் பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து சைடு வியூ. இது பார்த்தீங்கன்னாக்கா அது ஆக்சுவலாக அது லெட்ரிங்க இல்லை, எல்லாமே அழிஞ்சு போயிருக்குன்னு வச்சிங்கன்னா. இது பிரிண்டிங் இல்லை, எல்லாமே போயிடுச்சு. அப்படியே கொஞ்சம் லைட்டாக தான் தெரியுது. ஆக்சின்னு இது எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர். இந்த ஃபஸ்ட்டுக்கு செக்ஷன் ஸ்பீக்கர், அடுத்து ஆக்சின்னு, அதுக்கடுத்து ரிமோட் கண்ட்ரோலு. அந்த மாதிரி இது நீங்கள் அப்படியே இந்த வியூ பார்த்தீங்கன்னாக்கா இதில் நான் சொன்னது ஏற்கனவே கைப்பிடி நம்ம வெளியே எடுத்துகிட்டு போகிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய கைப்பிடி. ஆக்சுவலாக இது எப்படின்னா இப்படி நீக்கி வச்சுக்கலாம். இந்த மாடலில் அப்படி வரும். இதில் வந்து உங்களுக்கு AC கார்டை இதில் வந்து சுற்றி வச்சுக்கலாம். இந்த பாருங்கள், AC கார்டு ஒயர் போகுது பாருங்கள். இதில் நம்ம ரோல் பண்ணி இதில் வச்சுட்டு இதுக்கு ஒரு மூடி கொடுத்துருக்காங்க. இந்த மூடி போட்டு இதை மூடிக்க வேண்டியது தான். இந்த இதுக்குள்ளே வந்துடும் எதுன்னு வச்சிக்கலாம். அதேமாரி செட்டுடைய மாடல் நம்பர் சொன்ன பார்த்தீங்களா, இதில் இருக்கும் பாருங்கள். RQ 504S சப்ளை வந்து 110லேருந்து 220 வரைக்கும் DC 9 வோல்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய செட்டு இது. ஓகே, இது நம்ம அப்படியே ப்ளே பண்ணி பார்ப்போம். தெரிஞ்சாச்சுன்னா இதில் ஒன்று நான் காட்டுறேன் பாருங்கள். ஹெட்டியில் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றதை காட்டுறேன் அந்த இடத்துல. இருக்கு பாருங்கள், இது வந்து பிஞ்ச் ரோல் வீலு.
இது பார்த்தீங்கன்னாக்கா எரசிங் வீலு, இதுதான் ஹெட்டு உங்களுக்கு சாங்ஸ் எடுக்கக்கூடியன்னு வச்சுக்கோங்களேன். இது டேப், இது பக்கம் இது எடுத்துப்போம். இதை நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம். ஆஃபில் இருக்குது, ஆன் பண்ணாத. இது ரிவைண்ட் ஆகிட்டு பாருங்க. ஸ்டாப் பண்ணிக்கிறோம், ப்ளே பண்ணிக்கிறோம். இந்த பேட்டரி இண்டிகேட்டர் இன்ஜெக்ட்லாம் கூட காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா ட்ராக் இருக்குது. ஒன்று ட்ராக் போட்டு காட்டுறேன் பாருங்க. வேறு ஓட்டு வேறு பாட்டு ட்ராக் வேறு ஓட்டு பார்த்தீங்களா. இது ஸ்பீடு ஸ்லோ. அதே மாதிரி இதுலேயும் ஸ்பீடு அட்ஜஸ்ட் பண்ணலாம். இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிஞ்ச் ரோல் ஸ்பீடு. நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குது. நல்ல ஒரு அருமையான ஒரு சிஸ்டம். நேஷ்னல் பிராண்ட்லேருந்து வந்ததுன்னு வச்சிங்கன்னா. இன்னொன்று சொல்ல மாட்டேறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பூல் டேப்போடைய சைஸ் பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு, இல்லை 5 இருக்குது, 7 கூட இருக்குது. 10, 9 இருக்கான்னு எனக்கு சரி தெரியல. இப்படி எனக்கு தெரிஞ்சு 2 இருக்குது. ஒன்று 5, ஒன்று 7. இது வந்து 5 உள்ளதுன்னு வச்சிங்களா. 7 இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது நம்ம அப்படியே இதில் ப்ளே பண்ணி இது அப்லோட் ஆகிடும். இப்போ நம்ம உங்களுக்கு வந்து ஒரு இது மட்டும் வச்சு காட்டுறோம். ரிவர்ஸ் ஃபுல்லாக வச்சு காட்டுறோம் பாருங்கள். ஃபுல் கவுண்டிங் ஆகட்டும். ஓகே, ஃபுல்லாக வந்துருச்சு. இப்போ நாம் என்ன பண்ணோம்னாக்கா இந்த ஃபிலிம் எடுத்து ஃபுல்லாக வந்துருச்சு பாருங்கள். இந்த பக்கம் வந்துருச்சுங்களா. இந்த ஃபிலிம் எடுத்துன்னு போயிட்டு நம்ம இதை பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுங்க இன்னொரு ஒன்று உங்களுக்கு பாட்டு போட்டு காட்டுறேன் பாருங்கள். இது பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த செட்டை பற்றி இன்னும் உங்களுக்கு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணுனாக்கா நீங்கள் கமெண்டில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்களுக்கு நான் பதிலாக கொடுக்குறேன். வேறு இந்த எலக்ட்ரானிக் சம்மந்தம் வேறு எதுனா கூட நம்ம சேனலில் என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்கும். ஃபோனில் கான்டாக்ட் பண்ணி எங்கூட நீங்கள் பேசலாம். வேறு இந்த ஆடியோ சம்மந்தமான வேறு எந்த தகவல்னா கூட உங்களுக்கு கமெண்டில் கேளுங்க. மீண்டும் அடுத்து மற்றும் ஒரு பதிவு சந்திக்கலாம்.
அதுவரை நன்றி, வணக்கம்.